ஆஃப் டைரக்டர் வெள்ளையா, சசிகுமார் ரங்கநாதன், சாந்தி தங்கரசு, ஸ்ரீலட்சுமி கல்யாண சுந்தரம், உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செயற்குழு சக்தி பிச்சைமணி தலைவர், பாலமுதன் சோனை துணைத் தலைவர், செந்தில்நாதன் சீனிவாசன் செயலாளர், சிவகுமார் சாந்திலிங்கம் இணைய செயலாளர், பிரமிளா கன்னியப்பன் பொருளாளர். பொதுக்குழு பொற்செல்வி வேந்தன், ஜெகநாதன் காமராசு, தனா சிவபிரகாசம், ராஜ்குமார் கணபதி, தனசேகர் முத்துசாமி, சுப்பிரமணியன் அங்கப்பன், கோசல்ராம் குப்புசாமி, கதிரவன் லோகநாதன், மகேசு கண்ணன் செல்லமுத்து, மணிசேகரன் செல்லமுத்து, முத்துக்குமார் சின்னராசு, முத்துகிருஷ்ணன் சண்முகம், லட்சுமி பிரியா ரங்கசாமி, பிரகாசம் நல்லசாமி, பாலமுருகன் ரங்கசாமி, ரமேஷ் சின்னசாமி, பிரியா நாகராஜன், கமலேஷ் யாதவ நாராயணன், நாதன் ரங்கராசு, மணிகண்டன் ஞானகுமார், ஸ்ரீதர் ராசன் முரளி, செல்வராசு சண்முகம், முருகன் காசிநாதன், பாலமுருகன் தனசேகரன், பாலு சரவணன். 2026ஆம் ஆண்டு அணி செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள். நியூஜெர்சி தமிழ் பேரவை 7 ஆண்டுகள் கடந்து 8வது ஆண்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணம் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை உழைப்பு, நிறுவனர்களுடைய விஷன், இது ரெண்டும் சேர்ந்து தான். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவுனால தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த 7 ஆண்டில் நமது சிறப்பான பணிகளை கண்டறிந்து ஃபெட்னா நமக்காக இந்த வருடம் கொடுத்துருக்காங்க ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த வருடம் ஒரு கடினமான வருடமாக இருக்க போகிறது. நம்ம சக்தி தலைவர், துணைத் தலைவர், இசி குழுவினர் எல்லாருக்கும் உங்களுடைய எல்லா ஆதரவோடையும் இந்த வருடமும் மிக சிறப்பாக நடக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. முதல்ல வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேருடைய செயலாளர் கபிலன். ஸோ நீங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இந்த 39வது ஆண்டு விழா வரும் ஜூலை மாதம் 2, 3, 4 நம்ம நியூஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் தமிழ் அமைப்புகள் மற்றும் இங்கே வந்திருக்காங்க நிறைய. நம்ம எல்லா தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து மிக சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். அதற்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்களை வருக வருக என ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்திருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய நம்ம நம்ம உங்களுக்கு இங்கே நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஒரு 70 தமிழ்ச்சங்கத்தின் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்களுடைய கூட்டமைப்பு. வட அமெரிக்காவில் இருக்கும் அத்தனை தமிழ்ச்சங்கமும் ஒன்றிணைந்த ஒரு அமைப்பு. ஸோ அதனால் அங்கே நம்ம தமிழ் கல்வி கலாச்சாரம் எல்லாமே நம்ம அதில் கொண்டு செல்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த இருக்கும் தமிழ் அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருடம் நம்ம ஊரில் நடக்கிறது. அதற்கு ஒருங்கிணைப்பாளராக திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பாக இந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இந்த இதை எப்படி நாங்கள் நடத்துகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களிடம் பேசுவார். வாய்ப்பளித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி கபிலன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் நியூஜெர்சி தமிழ் பேரவைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வருடம். காரணம் என்னென்னா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய பேரவை தமிழ் விழா, அதை நியூஜெர்சி தமிழ் பேரவை இந்த ஆண்டு நடத்துகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறுகிற இந்த விழாவில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வட அமெரிக்காவில் முழுவதுமாக இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கனடாவிலிருந்து வருகிறார்கள். அது தவிர தமிழ்நாட்டிலிருந்தும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் ஏராளமான தமிழர்கள், தொழில் முனைவோர், இப்படி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு வருடமும் வருகிறார்கள். மிக முக்கியமான ஒரு தமிழ் மொழி பண்பாட்டு திருவிழாவாக இந்த விழா ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நியூஜெர்சியில் நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வருவார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு மேலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நியூஜெர்சியில் அதிகபட்ச வென்யூவோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே போகிறதுனா அந்த எண்ணிக்கை இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் 4000 என்ற அளவில் தமிழர்களை எதிர்பார்க்கிறோம். குழந்தைகளுக்கான போட்டிகள். நியூஜெர்சி தமிழ் பேருடைய நோக்கமே மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான். அந்த வகையில் தான் தமிழ் பள்ளியினுடைய பல தமிழ் பள்ளிகள் ஒன்றிணைந்து தான் இந்த நியூஜெர்சி தமிழ் பேரவையை உருவாக்கினோம். அப்படி குழந்தைகளுக்கான நிறைய போட்டிகள் நடக்க இருக்கிறது. தமிழ் தேனி, குரல் தேனி, படைப்பு தேனி, கலை தேனின்னு
பல்வேறு போட்டிகள், மொழி மட்டும் இல்லாமல் நடனம் சார்ந்த போட்டிகள், பாடல் சார்ந்த போட்டிகள் அப்படின்னு எல்லாமே ஒரு இடத்துல நடக்க போகுது. இதனுடன் பல்வேறு மரபுக்கலை சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது. பொழுதுபோக்கு அம்சங்கள் நடக்க இருக்கின்றன. ஒரு மிக சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்து நடத்த முயற்சி செய்ய போகிறோம். அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை விழாவிலும் ஏராளமான தன்னார்வலர்கள் எங்களுக்கு வேணும். வாலண்டியர்ஸ் வச்சு தான் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்த முடியும். ஏன்னா ஃபெட்னா இஸ் அ ஸ்பான்சர் அண்ட் டோனர் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு வேணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் எங்களுக்கு வேணும். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸாக எங்களோட இணையணும். உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், மற்ற மாநிலங்கள்ட்ட இருக்கவங்க சொல்லுங்கள். ஜூலை 2, 3, 4 எடிசன் என்ஜே எக்ஸ்போ சென்டரில் இந்த விழா நடக்க இருக்குது. எல்லாருமே நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். அதே போல் இந்த முதல் நாள் வந்து தொழில் முனைவோர் மாநாடு நடக்க இருக்குது. ஃபைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆண்டர்பிரினர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட், தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்காங்க. அதை சின்னசாமி அவர்கள் ஒருங்கிணைக்கிறார். அதை பற்றி அவர் சில கருத்துக்களை சொல்வார். சின்னசாமி. வணக்கங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது நியூஜெர்சியில் நடைபெற இருக்கிற தமிழ் விழா, ஃபெட்னாவோட தமிழ் விழா. அதில் முதல் நாள் வந்து தொழில் முனைவோர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதை கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஜனவரி 17 கோயம்புத்தூரில் ஒரு முன்னேற்றமாக அங்கே வந்து நடத்தினோம். கிட்டத்தட்ட 800 பேருக்கு பக்கமாக அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து பல தொழில் முனைவோர் வந்து அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர் இதுலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஜூலை 2 காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்குது. ஆண்டர்பிரினர்ஸ் டே. இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்மேன், சிஇஓ அந்த மாதிரி ஒரு பெரிய இவங்களை வந்து ஒரு ஜம்பாவனை கூட்டிடுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொழில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியா வந்து யூ கேன் பிரிங் இட் டு ரியாலிட்டி. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அது இங்கே நியூஜெர்சியில் நடக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து இது பண்ண போகிறோம். அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திங்க. ஏன்னா நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னா நார்த் கரோலினாவில் நடந்தது இந்த விழா. இந்த வாட்டி 10 வருஷம் கழிச்சு இங்கே நடக்க போகுது. உங்களுக்கு அதில் வந்து தொழில் பண்ணுறக்கு ஐடியா இருந்தது, இல்லை வந்து அதில் பிச்சிங் கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ மாணவர்களுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அனைவரும் வரணும். நம்ம இந்த விழா நியூஜெர்சியில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா இல்லையா? ஜாலமா நம்ம ஊர் நாம் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சின்னசாமி. சசி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். மரபு கலைகள் நம்ம நியூஜெர்சிக்கே ஒரு உரித்தான நிறைய இங்கே திறமைகள் இருக்குது. நம்ம ஸ்டேஜில் இன்றைக்கே பார்த்தோம் எத்தனை திறமைகள் இருக்குன்னு. அதையும் சேர்த்து அதற்கு மேலே பறை, சிலம்பம், அடிமுறை, பெருஞ்சலங்கை, கும்மி, கம்பத்தாட்டம், கரகம், மயிலாட்டம், யாழ், அதுபோல் இன்னும் பல மரபு கலைகள் எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் தான் முன்னாடி நின்று லீட் பண்ண போகிறீங்க. நம்ம கூட கை கோக்கிறதுக்கு பல மாநிலங்களிலிருந்து வர இருக்கிறார்கள். வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். போன முறை கின்னஸ் செய்த போல இந்த முறையும் ஒரு முயற்சி இருக்கிறது. எல்லோரும் இணைந்து பயனாற்றுவோம். அந்த கின்னஸ் முயற்சியில் நமக்கு பெருந்துணையாக இருந்த நமது அண்டை மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நமது மாநிலத்திலிருந்து தென் ஜெர்சி தலைவர் திரு தனா அவர்களிடம் ஒரு வார்த்தை. வணக்கம். நியூஜெர்சி தமிழ் பேரவைக்கும் விருந்தினர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை நம்மளுடைய ஊரில் நம்மளுடைய மண்ணில் வந்து தமிழ் பேரவை, வட அமெரிக்க தமிழ் பேரவை ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அதில் விருந்தினராக வராமல் நம்ம தான் அதில் பங்களிக்கணும், நம்ம தான் அதை எடுத்து நடத்தணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் உற்சாகமாக இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற தனித்திறமைகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இதை மேடையில் அரங்கேற்றதும் நம்மளை சிறப்பிக்கிறதும் இது உங்களுடைய இடம். இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கான இதை பாருங்கள். போன முறை நம்ம வந்து கலைகளில் வந்து கின்னஸ் பண்ணோம். அது மாதிரி இந்த முறை வந்து தமிழை முன்னிறுத்தி ஏஐயையும் தமிழையும் வச்சு ஒரு கின்னஸ் ஒன்று பண்ணுறதா இருக்கிறோம். அதை வந்து இந்த ஃபெட்னா மூலம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம். அதுக்கு உங்களுடைய அத்தனை பேருடைய பங்களிப்பும் தேவை. அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் எல்லாரும் வந்து பங்களிக்கணும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உள்ள கொண்டு வாங்க. மற்ற ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லி கொண்டு வாங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க. நியூஜெர்சி தமிழ் பேரவை வந்து இந்த வாய்ப்பை இங்கே கொண்டு வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அவங்களோட சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி தனா, உதய். நிறைய தமிழ், இது வந்து நியூஜெர்சி தமிழ் பேரவை முன்னெடுக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது நியூஜெர்சி தமிழ் பேரவையுடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல. எங்களுடைய நோக்கம் என்பது தமிழால் தமிழராய் ஒன்றிணைவோம் அப்படின்றது தான். அந்த வகையில் எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ்ச்சங்கங்களும் இதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து குறிப்பிடத்தக்க தமிழ்ச்சங்கம் நியூயார்க் தமிழ்ச்சங்கம், ஃபெட்னா அப்படின்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 1980களின் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்தது 2 முக்கியமான தமிழ்ச்சங்கம். ஒன்று நியூயார்க் தமிழ்ச்சங்கம், இன்னொன்று வந்து இலங்கை தமிழ்ச்சங்கம். அவர்கள் இருவருமே எங்களுடன் இணைந்து பணியாற்றுவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதை வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட 2 பிரதிநிதிகள் இங்கே இருக்காங்க. நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு முனைவர் குமரப்பன் அண்ணாமலை மற்றும் இலங்கை தமிழ்ச்சங்கத்தினுடைய இதிலிருந்து திரு சசி செல்லதுரை 2 பேரும் இருக்காங்க. முதலில் குமரப்பன் அண்ணாமலை அவர்கள். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். எனது பேர் முனைவர் குமரப்பன் அண்ணாமலை, நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். இன்ஃபேக்ட் நான் லீவ் பண்ணுறது வந்துட்டு நியூஜெர்சியில் லீவ் பண்ணுறேன். நியூஜெர்சி லீவ் பண்ணிவிட்டு ஐம் த பிரசிடென்ட் ஃபார் த நியூயார்க் தமிழ் சங்கம். நியூஜெர்சி தான் என்னுடைய தாய் தமிழ் சங்கம். ஸோ அதனால் அதை ஃபெட்னா வந்துட்டு இப்போ நியூஜெர்சி தமிழ் பேரவை பண்ணுறதா சொன்னாங்க. தோழமை சங்கமாக எங்களை வந்து கேட்டாங்க, உடனே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நியூயார்க் தமிழ் சங்கம் வந்து முதன்மையான தமிழ் சங்கம் 1970 ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் 3 தடவை வந்துட்டு ஃபெட்னா பண்ணியிருக்கோம். இது ஃபெட்னா ஆரம்பித்தது வந்துட்டு 1989 1988 நாங்கள் பண்ணது வந்து 90 பண்ணோம். 90 வந்துட்டு ஸ்டேட்டன் ஐலாண்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் 2006 வந்துட்டு மேனட்டனில் பண்ணோம். அப்புறம் 2022 வந்துட்டு குயின்ஸில் பண்ணோம். 3 தடவை பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த தடவை இவங்க வந்து என்ஜிடி இப்போ பண்ணுறாங்க. டெஃபினெட்லி வாண்ட் டு சப்போர்ட் அண்ட் நல்ல ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். ஸோ அதனால் ஊர் கூடி தேர் இழுப்பது போல் அனைவரும் சேர்ந்து தேர் இழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லிக்கிறேன். சசி, இலங்கை தமிழ்ச்சங்கம். இவர் நியூயார்க் இருந்தாலும் நியூஜெர்சியின் மண்ணின் மைந்தர். First of all, congratulations New Jersey Tamil Peravai for getting elected to host this event, and secondly நாங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய சங்கத்தால் முடிந்த அளவு உதவி செய்வோம் என்று கூறிக்கொண்டு, இந்த ஃபெட்னா ஈவெண்ட்டில் வந்து மெயினாக அமெரிக்க தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக நீண்ட காலமாக இந்த ஈவெண்ட் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவில் நடக்கிற தமிழ் ஈவெண்ட்டில் த பிக்கஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஃபெட்னா. ஸோ நீங்கள் சில பேர் யோசிப்பாங்க, அந்த டிக்கெட்டை பார்த்து $250 அப்படின்னு யோசிப்பாங்க. பட் வந்து பழகினவங்களுக்கு, ஒவ்வொரு ஆண்டும் வர்றவங்களுக்கு அதோட வேல்யூ புரியும். வந்து பார்த்தா அந்த வேல்யூ புரியும். ஸோ வி ஹோப் ஃபஸ்ட் டைமாக வர்றவங்க கண்டிப்பாக வரணும். வந்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து வாங்க. நன்றி. நியூஜெர்சி தமிழ் பேரவையுடைய தலைவர் சக்தி. நன்றி, வாழ்த்துக்கள். ஃபெட்னா ஒருங்கிணைப்பாளர்கள், தமிழ்ச்சங்க தலைவர்கள், நம்மெல்லாம் சேர்ந்து இந்த பெருவிழாவை நடத்தி உங்களோட அன்போடும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்து எல்லோரும் வந்து அந்த விழாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் தமிழ் உறவுகளோட இணக்கத்தையும் மதிப்பையும் இன்னும் உயர்த்தணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றிங்க எல்லாருக்கும். உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், வாலண்டியர்ஸாக எதிர்பார்க்குறோம். இது வந்து ஒரு திருவிழான்றப்ப நம்ம தான் ஹோஸ்ட்டு. இது ஃபெட்னாலே ஹோஸ்ட் தமிழ்ச்சங்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹோஸ்ட் தமிழ்ச்சங்கம். நமக்கு பல மாநிலங்களிலிருந்து விருந்தினர்கள் வரப்போகிறாங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்கிற பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. பல நாடுகள்லேருந்து வராங்க. நியூஜெர்சியில் வந்து ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் தமிழர்கள் வந்து பல இடங்களில் நம்ம சிதறி வாழலாம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்து நடத்தும் பேரவையின் 39வது தமிழ் விழா இந்த ஆண்டு பூங்கா மாநிலமான நியூ ஜெர்சியில் ஜூலை 2, 3, 4 ஆகிய நாட்களில் நடக்க உள்ளது. கடாரம் வென்ற ராஜேந்திர சோழனின் 1000வது வெற்றி விழா ஆண்டும் மற்றும் தனித்தமிழ் இயக்க முன்னோடி மறைமலை அடிகள் அவர்களின் 150வது பிறந்த தின கொண்டாட்ட விழாவாக இந்த விழா நடக்க உள்ளது. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு,
குழந்தைகளுக்கான மொழி போட்டிகள், மரபு கலைகள், கலை நிகழ்ச்சிகள், தொழில் முனைவோர் மாநாடு, பன்னாட்டு திரைப்பட விழா, இசை நிகழ்ச்சி என பல கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தமிழால் தமிழராய் நியூ ஜெர்சியில் ஒன்றிணைவோம் வாருங்கள். தாயகம் கடந்தும் தமிழ் மொழி வளர்ப்போம். அனைவரும் நியூ ஜெர்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிக்க போது ஏர்லி பேர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் உண்டு. நீங்கள் எல்லாரும் அதில் பதிவு செய்யுங்க, வாலண்டியராக இணைங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம், பணியாற்றுவோம். விரைவில் ஒரு வாலண்டியர் கிக் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது, அதுக்கான அறிவிப்புகள் வரி வரும். எல்லாருமே எங்களோட இணைந்து தொடர்ந்து பணியாற்றுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம், சந்திப்போம். நன்றி. நன்றி.